பீமன் சகோதரர்களை இந்த துரியோதனனோட சகோதரர்களை நிறைய பேரை கொண்டுட்டான் பீமன். ஆமாம். பொண்ணு இப்போ 13ஆம் நாள் வந்து இன்னும் உக்கரத்துக்கு போகிறாரு துரோணர். துரியோதனன் இன்னும் உக்கரத்துக்கு போயிட்டாரு துரியோதனன். என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியாக இத்தனை பேரை அவங்க கொண்டுட்டாங்க. நாளைய போரில் நீங்கள் அவசியம் நீங்கள் வந்து நீங்கள் தர்மனை சிறை நீங்கள் வச்சுங்கிறதுக்கு பேர் வில்லா இல்லை மூங்கிலான்னு கேட்டுறதா கேள்விப்படுறேன். ஆமாம், எவ்வளோ அது ஒரு வார்த்தைகள் வருது, அது திரைப்படத்தில் வருது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வில்லா இல்லை மூங்கிலான்னு கேட்டுறாரு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, துரியோதனன் உரிமையோடு கேட்குறான். நம்ம ஒரு சிஷியனில் 2 வகை இருப்பாங்க. பக்தியாக ஒரு சிஷியன் இருப்பான், உரிமையாக பேசக்கூடிய ஒருத்தர் இருப்பான். எனக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னையா பண்ணுறேன், உனக்காக தான் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், அப்புறம் என்ன செய்யல என்னையா அப்படின்னு கேட்குற ஆள் இருக்கான்ல. ஆமாம், அந்த மாதிரி துரியோதனன் வந்து மகாராஜா வேறு. ஆமாம், உரிமையாக கேட்குறான். கேட்டவுடனே இப்போ அடுத்த நாள் சொல்கிறார் அவர், துரியோதனா நாளை நான் தர்மனை சிறைப்பிடிக்கிறேன். நான் தர்மனை சிறைப்பிடிக்கும்போது அர்ஜுன் அங்கே இருக்கக்கூடாது, அதற்கான வியூகத்தை நான் அமைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தி சக்கரவியூகம் உடைக்கிறது அர்ஜுன் மட்டும் தான் தெரியும். அர்ஜுன் மட்டும் தான் தெரியும். இவர் என்ன சொல்கிறாரு, அர்ஜுன் அங்கே இருக்கக்கூடாதுன்னா அவர் என்ன வியூகம் அமைப்பாருங்கிறது தான் அங்கே போயிடும். மெசேஜ் எங்கே பாஸ் ஆகிடும். ஆமாம், அப்போ அர்ஜுனன் வந்து உடைக்கக்கூடிய வியூகம் என்னங்கிறது தர்மன் யோசிப்பார், அது சக்கர வியூகமாக இருக்கும் அப்படின்னு தர்மர் யோசிச்சு என்ன பண்ணுவார். அப்போ நாளைக்கு அவர் சக்கர வியூகம் அமைச்சாக்க நம்ம அர்ஜுனனை நம்ம தக்க வச்சுக்கணும், இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இவர் காலையில் போர் தொடங்கணுன்னு சக்கர வியூகம் அமைக்க மாட்டார். இப்போ இந்த 2 சம்சத்த வீரர்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க குரூப்போட அர்ஜுனா வா சண்டைக்கு வலுக்கட்டாயமாக கூப்பிட்றான். ஆமாம், வா சண்டைக்கு. ஒரு வீரன்னா கூப்பிட்ட போய் தானே, உனக்கு வீரம் இருந்தால் எங்கள் 2 பேரும் ஏற்றுப்பார், வா வா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க. இவன் பையனை ஃபாலோ பண்ணிக்கிறான். ஆமாம், பையனை என்ன போட்டுற போகிறான்னு அவன் நிற்கிறான். இல்லை, இது அர்ஜுனன் அபிமன்யு உள்ளரே வரல, அவன் பாட்டம் தனியாக தான் நிற்கிறான். இப்போ அர்ஜுனன் அங்கே வெளியேறிட்டான், அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க, மேற்கு நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டான். இவங்க போர் கிழக்கில் போர் நடக்குது, மேற்கு லாஸ்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க அர்ஜுனனை. அவன் பின்னாடியே வா வா வாவான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். வழியே மாதிரி ஏன் ஏரியாவான்னு கூப்பிட்டு போயிட்டான், திரும்பி வராத தூரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டான். இப்போ சக்கர வியூகத்தை அமைக்கிறார். இப்போ அமைக்க முடியுமான்னா இதற்கு முதல் நாளே திட்டம் திட்டியாச்சு, ரெடி பண்ணியாச்சு, ஆளுங்க ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் அடுத்த செகண்ட் இப்படி நீங்கள் எல்லோரும் மாறணும் அப்படிங்கிறத துரோணர் முடிவு பண்ணி சக்கர வியூகத்தை அமைச்சார். சக்கர வியூகம் அமைச்சவொன்னு தான் தர்மருக்கு புரியுது, இதுக்காக தான் அர்ஜுனை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போனோன்னு சக்கரவியூகம் அமைச்சு அவர் தர்மனை சிறைப்பிடிக்கிறது தான் மெயின் டார்கெட். அப்படி தானே, தேவையில்லாமல் அபிமன்யு போயிட்டாங்க. வந்து என்னென்னா தர்மனை சிறைப்பிடிக்கணுங்கிறது ஒரு இது சிறைப்பிடிக்க போகிறாங்க, அதுக்காக தான் வந்து இந்த சக்கரவியூகம் அமைச்சிருக்காங்கிறது தர்மனுக்கு தெரியுது. அதனால் போகாமல் நிற்கிறாங்க, உள்ளே என்ட்ரியே பண்ணலை. இப்போ அபிமன்யு உள்ளே வர்றான், சக்கரவியூகத்தை உடைச்சி போகிறதுக்கான வழி எனக்கு தெரியும், நான் உடைச்சி போகிறேன், என் பின்னாடி வாங்க, சக்கரவியூகத்தை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடைச்சி உள்ளே போக தெரியுமா, வர தெரியாது வழி. துரோணர் என்ன மிக முக்கியமான விஷயம் கேட்டா, இப்போ அந்த எல்லையில் வந்து நீ வந்து எனக்கு உள்ளர வந்து வர தடுக்கக்கூடிய ஒரு நபரை எனக்கு முக்கியமாக நீ அங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே ஜெயத்ரதன் போய் நிப்பாட்டிடுவான். ஜெயத்ரதன் துரோணருக்கு ஆப்போசிட்டான வேலையை செய்கிறான். ஐயா, ஏன்னா அவன் ஒரு வரம் வாங்கி வச்சுருக்காங்கிறது இவருக்கு தெரியாது. ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரையும் நான் வந்து தடுப்பேன், ஒரு நாள் போரில் வெல்வேன் அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கி வச்சுருக்கான். அவனை கொண்டு அர்ஜுனனை தவிர்த்து அந்த எல்லையில் கொண்டு அவனை நிப்பாட்டவன். அவன் என்ன பண்ணுறான், இவங்களை உள்ளே வர்றதுக்காக தான் சக்கரவியூகமே ஒரு அமைச்சார். அவனை உள்ளே உடலை அபிமன்யோட உடச்சிட்டு போயிட்டான். அபிமன்யு உடச்சிட்டு உள்ளே வந்துட்டான். ஐயா, இந்த 5 பேரை வந்து ஜெயத்ரதன் விடவே இல்லை, 4 பேரையும் விடவே இல்லை. இப்போது இங்கே அபிமன்யு உள்ளே வந்து ஒத்தைக்கு சத்தியாக வந்து மாட்டிக்கிட்டோன்னே முடிஞ்சுது. இங்கே ஏற்கனவே துரியோதனனுக்கு தன்னுடைய தம்பிகளை நிறைய பேரை வந்து இழந்துட்டான். அதனால் இவனை வந்து பழி தீர்த்தே ஆகணுங்கிற கட்டத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ துரோணருக்கும் போர்க்களத்தில் அது இல்லாமல் ஏக வாரிசு இல்லை. ஆமாம், அபிமன்யு. ஆமாம், அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தணுங்கிறது துரியோதனுடைய மனசை உடைக்கணும். ஆமாம், உடைக்கணும். இவனை அழிச்சோம்னாக்கா அங்கே எல்லாருக்கும் போர் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்கன்னு துரோணன் நினைக்கிறார்.
அப்போ அபிமன்யு எல்லாரும் சேர்ந்து தாக்குங்கிறார். ஆமாம், 7 பேரும் என்ன சேர்ந்து தாக்குறாங்க. அபிமன்யு வந்து துரோணர், துரியோதன, கர்ண, சகுனி, சல்லியன், அவன் எல்லாம் சேர்ந்து தான் போடுறாங்க, தாக்குறாங்க. தாக்கி மரணத்தை கொடுத்துட்றாங்க. துரோணருக்கு இதிலெல்லாம் எந்த அளவும் வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது. அபிமன்யை கொண்டுட்டோமே, அர்ஜுனன் பையனை கொண்டோமுங்கிறலாம் கிடையாது. ஏன்னா போர், இது போரில் இதெல்லாம் சகஜமான ஒன்று தான் அப்படிங்கிறது அவருடையது. இதனால வந்து அர்ஜுனனுக்கு வந்து கோபம் ஜாஸ்தியாகுது. ஏன்னா அங்கே போயிட்டு அதெல்லாம் நம்ம தப்பு தானே, இது வேணாம் தானே, இது வேணாம் தான் இது உங்களுக்கு. ஆனால் வேறு வழி கிடையாது. ஏன்னா இந்த ஒரு இல்லை, இது ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒருத்தர் தாக்குறது போர் முறையிலே வராதில்ல சார். அது அவனை கண்ட்ரோலே பண்ண முடியலையா அபிமன்யுவை? அவன் ஒருத்தனை நிற்க முடியலையா? அவனோட இளம் ரத்தம் இல்லைங்களா? அவர் நம்ம நட்சத்திர பாதையில் வராரு. அவர் அபிமன்யு வராரா? திருவாதிரையில் வர்றாரு, மிதுனத்தில் வர்றாரு. மிதுனம் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதில் ஒரு மிக முக்கியமான 2 விஷயம் இருக்குது. அபிமன்யு, அர்ஜுனன், இந்த 2 பேருடைய நீங்கள் கேரக்டர் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ராஜராஜ சோழன் அண்டு ராஜேந்திர சோழன், உலகத்துக்கே தமிழனுடைய இதை நிரூபித்தவங்க. ஆமாம், ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம் ஐப்பசி சதயம். ஆமாம், பெரிய இவர் வந்து திருவாதிரை மிதுனம். ராஜேந்திர சோழன் 2 பேரும் எப்பேற்பட்ட சரித்திரத்தில் முக்கியமானவங்கன்னு தெரியுது இல்லைங்களா? அது மாதிரியாக அர்ஜுனன் கும்ப லக்கணம், அபிமன்யு மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்தில் திருவாதிரை நட்சத்திரம் பகுதியில் வர்றாரு. பின்னாடி நம்ம பெரிய விரிவாக பார்க்கும்போது நல்லா ரொம்ப ஆமாம், அது நிறைய இருக்குது. அது நம்ம விரிவாக பேசுவோம். ஆனால் எனக்கு மகாபாரத்தோட அட்டாச்சான ஒரு சரித்திரம் வந்து ராஜராஜ சோழனுடைய, அந்த ராஜேந்திர சோழனுடைய கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேருடைய நட்சத்திரங்களும் அந்த மாதிரியாக அமைஞ்சதுன்னு நம்ம உள்ளே போடுவோம், மகாபாரத்துக்குள்ளே போடுவோம். இப்போது 13ஆம் நாள் போரில் அபிமன்யு இறந்தார். ஆனால் தர்மனை சிறைப்பிடிக்கலை. தர்மனை சிறைப்பிடித்திருந்தால் இந்த போர் வந்து இத்துடன் முடிவு பெற்றிருக்கும். ஆனால் தர்மனை சிறைப்பிடிக்க முடியல. இப்போது அபிமன்யு இறந்ததுனால அடுத்த நாள் 14ஆவது போரில் அர்ஜுனன் வீறு கொண்டு எழுறான். அர்ஜுனனை யாராலையும் எதுக்க முடியல, போர் செய்கிறான். அவனுக்கு தேவை வந்து இந்த ஜெயத்திரன் தான். ஜெயத்திரனே காணும். அந்த கோபத்தில் வந்து கண்ணம்னு அடிக்கிறான், பெரும் அழிவை ஏற்படுத்துகிறான். துரோணர்லாம் ஏற்றே நிற்க முடியல, போட்டார். 14ஆவது போர் முடியுது. இப்போ ஜெயத்திரனை கொண்டுட்டாங்க. துரியோதனன் இதற்கு முன்பாக வந்து என்னன்னா அவங்களுடைய ஆலோசனை இதுக்குள்ளே தான் திட்டுவான். இப்போ என்ன பண்ணுறான், இவ்வளவு பெரிய அழிவை, ஒரே தங்கச்சியோட வீட்டுக்காரன் இறந்து போயிட்டான், தங்கச்சியினுடைய வீட்டுக்காரன் இறந்து போயிட்டான், ஒரே மச்சனை இறந்து போயிட்டான். துரோணரே இதற்கு மேலே வந்து நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு, பப்ளிக்காக திட்டிடுறான். படைகளுக்கு முன்னாடி திட்டுறான். தளபதிக்கு எப்படி இருக்கும்? தளபதின்னு ஒரு தாண்டி குரு அப்படின்னு அவருக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை. அவர் சைலண்ட் ஆகிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீறு கொண்டு எழுந்த மாதிரி எழுதுறாரு, அடித்து பின்றாரு. மொத்த பேரையும் ஆயிரக்கணக்கான குதிரைகள், யானைகள் எல்லாம் இடையில வந்த துருபதன் விராட மன்னன் ஒரே அம்பு விராட மன்னனை காலி பண்ணுறாரு. கண்ணில் பட்டவங்களை பூரா காலி தான் பண்ணுறாரு, துவம்சம் பண்ணுறாரு. நெருங்க முடியல. இப்போ பாண்டவர்களை வந்து எப்படி சேவ் பண்ணுறங்கிற கண்ணனுக்கு ஒரு பெரிய இதாகிடும். ஏன்னா இத்தனை நாள் வந்து துரோணர் வந்து உன்னை வந்து சிறைப்பிடிக்கிற நோக்கத்தில் இருந்தார். ஆனால் இப்போ வந்து என்னென்னா அவர் வந்து கண்ணில் பட்டவங்களை அழிக்கிற நோக்கத்தில் இருக்கார். அப்படின்னோடனே இப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது கண்ணனுக்கு, யானை இறக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா உணவு எடுத்துக்காது. அப்படின்னா இப்போ இவர் வந்து போர் செய்யாமல் தடுத்தால் மட்டும்தான் இங்கே முடியும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வருது. இதில் வந்து இடையில வந்து இந்த அஸ்வத்தாமாங்கிற ஒரு யானையை வந்து ஒரே அடியில் கதையில் பீமன் காலி பண்ணிவிடுவான். அஸ்வத்தாமன்ற யானையை கொண்டு வருவான். கொண்டு வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் ஒரு அஸ்வத்தாமாங்கிற யானை ரொம்ப கௌரவ படையில் வந்து அந்த யானை வந்து மிக மிக பிரபலியமானது. அது நிறைய போர்களை வந்து சந்திச்ச யானை. அப்பேற்பட்ட யானையை வந்து ஒரே அடியில் கதையில் பீமன் கொண்டு இருப்பான். அது இடைஞ்சலாக இருந்ததுனால இப்போ சொன்ன உடனே இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இதை வந்து அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு நம்ம பரப்பணும், அப்போ தான் துரோணர் வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுங்கன்னா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அர்ஜுனன், பீமா எல்லாருமே வந்தோன்னா யானைன்னு சொல்லலை, அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தர்மன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் பொய் சொல்ல மாட்டேன்,
அப்படின்னு சொன்னோன்னா இப்போ கண்ணன் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இப்போ 2 ஆப்ஷன் தான். ஒன்று, நீ இந்த பொய் சொல்லலை அப்படின்னா இன்றையோடு அந்த போரை முடிச்சிருவார் துரோணர். ஒருத்தர் கூட மிஞ்ச முடியாது. அவர் அவ்வளோ உக்கிரமாக போர் செய்கிறார். நீ இந்த ஒரு பொய்யை சொல்கிறது மூலமாக தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கு வெற்றி வேண்டுமா அல்லது நீ நம்ம எல்லாத்தையும் இழக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு தர்மன் சொல்கிறான், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு சொல்கிறாரு, நீ உண்மையே சொல்லு. அஸ்வத்தாமன் இறந்தான் அஸ்வத்தாமன் என்ற யானைன்னு சொல்லு அப்படிங்கிறார். நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். இறந்தான் அஸ்வத்தாமன் என்ற யானை, இதை மட்டும் நீ இதுன்னு சொல்லு, கண்டிப்பாக ஒன்று கேட்பார் அப்படிங்கிறான். கண்ணன் என்ன சொல்கிறான், கண்டிப்பாக துரோணன் ஒன்று கேட்பாரு, கண்டிப்பாக ஒன்று கேட்பாரு, அப்போ நீ இதை சொல்லு, உண்மையை சொல்லு அப்படிங்கிறார். அப்போ என்ன, அப்போ ஓகேன்றான். அப்போ துரோணருக்கு அது படம் வந்து அஸ்வத்தாமன் எல்லாம் பேசிட்டே போகிறது. அஸ்வத்தாமன் இறந்துட்டானாமே பீமன் கொண்டானாமே கேட்டவுடனே யானைக்கு இறந்தது சங்கம் முழங்க மாட்டாங்க இல்லைங்களா, யாரோ முக்கியமான இறந்தாங்கன்னா சங்கம் வேணும்னே கிருஷ்ணர் இதெல்லாம் பரப்புறாரு. இப்போ இந்த செய்தியை கேட்க கேட்க அவருக்கு உறுதிப்படுத்திக்கணுங்கிற எண்ணம் வந்துடுது துரோணருக்கு. போரில் சலனம் அடைகிறாரு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணி தர்மன்ட்ட வர்றாரு. தர்மா நீ சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்துட்டானா, இப்போ டிஸ்டன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, நீ சொல்லு, உண்மையை சொல்லு அப்படிங்கிறார். சொன்னோன்னே இறந்தான் அஸ்வத்தாமன் என்ற யானைக்கும் போது சங்க எடுத்து அவர் ஊதிடுறாரு. அவருக்கு தேவை இறந்தான் அஸ்வத்தாமன் காதுக்கு வந்துருச்சு. ஆமாம், இந்த செய்தி தர்மன் சொன்ன உடனே தர்மன் பொய் பேச மாட்டாங்கிற கான்செப்டில் என்ன பண்ணுறது, தர்மனை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லலை. ஆமாம், பொய் சொல்லலை. என்னும் யானை என்னும் போது ஒரு சங்கட்டு ஊதிட்டார். அது காதலே விழுகாத அளவுக்கு சங்கம் சைலண்ட்டாக சொல்கிறான். தர்மன் எப்படி சொல்லிட்டான், கொஞ்சம் சவுண்டை குறைச்சிட்டான். இங்கே சவுண்டு ஏறிடுச்சு. இறந்தான் அஸ்வத்தாமன்னு தர்மன் சொல்லிட்டான். நிலை குலைஞ்சு போகிறாரு. புத்திரபாசம் அதிகம் இல்லை உங்களுக்கு. எப்படி இது சாத்தியம், யாருக்காக அவர் வாழ்ந்தார், யாருக்காக இருந்தார் அப்படிங்கிற போது என்னென்னா பிரமை பிடித்தவராகிறார். அவன் சாகாவரம் பெற்றவனாச்சு. அவனை எப்படி அழிக்க முடியும், எப்படி அழிச்சாங்க அப்படின்னோடனே நிலை. யார் சொன்னாலும் நம்பியிருக்க மாட்டார்ல தர்மம். அது ஒரு துரோகம் தானே சார், இது துரோகம் தான். இது மகாபாரத துரோகத்தால் விழுந்தது தான் இல்லை, முழுக்க ஜி. ஏன்னா வேறு வழி இல்லை உங்களுக்கு. தர்மம் வந்து அதர்மத்தை வெல்லணும்னா அதர்மத்தை விட மோசமான அதர்மத்தை செய்தால் மட்டும்தான் தர்மம் வெல்ல முடியும். இது என்ன, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு பட்டிமன்றத்தில் கூட இது ஒரு கேள்வி வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருடன் வந்து திருடிட்டு 100 கிலோமீட்டர் வேகத்தில் அவன் காரில் போகிறான். ஆனால் அந்த ரோட்டில் வந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வாகனங்கள் செல்லணும். லிமிட் தான். இப்போ பின்னாடி விரட்டிட்டு போகிற போலீஸு எவ்வளோ வேகத்தில் போகணும்? அவன் 80 கிலோமீட்டர் லிமிட்டுன்னு போனால் வேலை ஆகுமோ? பிடிக்க முடியாது. அவன் 120 போனால் தான் போனால் தான் அவரை பிடிக்க முடியும். அப்போ வந்து நீ தப்பாக வந்துட்டு நான் போலீஸ்காரன் சொல்ல முடியுங்களா? அது மாதிரியாக தர்மம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதர்மத்தை வெல்லணும்னா அது இன்னொரு அதர்மத்தை செய்து தான் அந்த தர்மத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கிருஷ்ணனுடைய கொள்கையாக இருக்குது. அதற்கு உடன்படுறார். துரோணருங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் போட்டுடுறாரு. நிராயுதபாணியாக உட்காந்துடுறாரு. உட்காந்து பிரம்மை பிடித்தவர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்டக்காகி போகுது, எல்லாமே ரொம்ப ஸ்டக்காகி போகுது. ஏன்னா இதுக்கு இடையில் வந்து ஒரு 12ஆவது நாள் போர்லாம் வந்து தேவர்கள்லாம் இறங்கி சொல்லுவாங்க, நீ அந்தனா பிறந்துட்டு வேதம் ஓதனா பிறந்துட்டு நீ எப்படி போர் செய்யலான்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி தான் அவர் போர் செய்கிறார். தன்னுடைய செஞ்சோட்டு கடனுக்காக போர் செய்யணும் அப்படிங்கிறது அவர் அந்த இதெல்லாம் தூக்கி போடுறார். ஆனால் இங்கே புத்திரபாசத்தில் மாட்டிக்கிறார். மகன் இறந்தவொன்னே அவருக்கு அந்த டோட்டலாக சர்வநாமம் ஒடுங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒடுங்கிடுறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் திருஷ்டத்யும்னன் எதிரில் வர்றான், செயல்படாமல் உட்காந்துருக்கார்.